إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுப்பிக்கப்படும் ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் ஏக இறைவனாகி அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எல்லா நபிமார்கள் மீதும், குறிப்பாக இந்த உலகத்திற்கு ஒரு அருள்குடையாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியன்கள் மீதும், தபா தாபியன்கள் மீதும், மேலும் இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய உடலையும் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்த அத்துணை நல்லவர்கள் மீதும், ஷஹீதுகள் மீதும், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கியாமத் நாள் வரை இருக்கின்ற அத்துணை முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக சிறப்பு மிக்க புனித மிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் எதிர்பார்த்தவர்களாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு எஜமான் தன்னுடைய ஒட்டகத்தை அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து அது நன்றாக வளர்வதற்காக எதெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் அந்த எஜமானன் அந்த ஒட்டகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த ஒட்டகம் அந்த எஜமானுக்கு நன்றி மறந்து அது தன்னுடைய போக்கிற்கு, தன்னுடைய இஷ்டத்திற்கு தடம் மாறி தரிகட்டு போகும் பொழுது போய் ஒரு கட்டத்துல சிலமங்களை கஷ்டங்களை அனுபவித்து விட்டு மறுபடியும் அந்த ஒட்டகம் தன்னுடைய எஜமானின் பக்கம் வரும் பொழுது, அந்த ஒட்டகம் தன்னுடைய எஜமானை நோக்கி வரும் பொழுது அந்த எஜமானனுக்கும் மகிழ்ச்சி இருக்கின்றது. அந்த ஒட்டகமும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம இப்படி ஒரு பாதை மாறி சென்று மறுபடியும் நம்முடைய எஜமானத்தில் வந்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியை அந்த ஒட்டகமும் அடைகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அவனை வணங்குவதற்காக இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான். ஆனால் மனிதனாகிய நாம அந்த படைப்பினுடைய நோக்கத்தை மறந்து நம்மளுடைய மனம் விரும்பிய போக்கில், நம்முடைய மன இச்சை எதை சொல்லுகிறதோ, எதை விரும்புகிறதோ அதை நோக்கி நம்முடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சில அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான், நமக்கு தருகின்றான். அந்த அருட்கொடைகளில் ஒன்றுதான் இந்த ரமதான். இந்த ரமதான் மாதம் மனிதன் வழி தவறி சென்ற அந்த மனிதன் மறுபடியும் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக, வழி தவறி சென்ற அந்த மனிதன் மறுமையை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, வழி தவறி சென்ற அந்த மனிதன் சொர்க்கத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை அவனுக்கு தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதம் போன்ற பல அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ஆனால் இந்த மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விடக் கூடாது. இந்த மாதத்தினுடைய அந்த பிரதான நோக்கத்தை அது அடையாமல் நம்மை விட்டு கடந்து சென்று விடக் கூடாது.
இந்த மாதத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லகும் தத்தகூன். இந்த நோன்பு என்பது உங்கள் மீது எதற்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக நீங்கள் ஆகலாம். இந்த நோன்பு எதற்காக என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தரக்கூடிய இந்த மாதமாக அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றார். ஆனால் அன்பிற்கினியவர்களே, ரமதான் இப்போதுதான் ஆரம்பித்தது. ஷஹ்ருன் முபாரக்குன் என்று சொல்லி ரமதானுடைய மாதம் ஆரம்பித்ததுதான் தாமதமாக தெரிகிறது. இன்றைக்கு 16வது நோன்பில் பாதியை கடந்து நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 15 நாட்கள் நம்மை விட்டு கடந்து சென்ற, நம்மை விட்டு பிரிந்து சென்ற இந்த 15 நாட்கள் சற்று உரசி பார்க்க வேண்டும். இந்த ரமதானை அதற்கு தர வேண்டிய ஒழுக்கத்தை, இந்த ரமதானுக்கு அதற்கு தர வேண்டிய ஹக்கை தந்துவிட்டுதான் இந்த 15 நாட்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறதா? இந்த 15 நாட்கள் என்னிடத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன இருக்கிறது? முன்னாடி வாழ்ந்த மாதிரியே அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒன்றே ஒரு வித்தியாசம், பசித்திருக்கிறேன், தாகித்திருக்கிறேன் என்பது போல்தான் என்னுடைய ரமதான் என்னை விட்டு கடந்து சென்றிருக்கிறதா? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கின்றோம். தினந்தோறும் தராவியுடைய தொழுகைக்கு பிறகு உள்ளங்களை மரணிக்க செய்யும் 10 விஷயங்கள் என்று மிக மிக முக்கியமான விஷயங்களை நாம் கேட்கின்றோமே. இந்த விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திற்கு சென்று நம்முடைய செயல்பாடுகளில் அது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்பதை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், அல்லதீன தஹது தீனஹும் லக்வன் வ லஐபன் வ கர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா. அல்லாஹ் தஆலா கூறுவதை கேளுங்கள். இவர்களை யாரை? என்னையும் உங்களை அல்லாஹ் தஆலா கூறுவதை கேளுங்கள். இவர்களை இவ்வுலக வாழ்க்கை மயக்கிவிட்ட காரணத்தினால். ஆமாவா இல்லையா? இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை நம்மை மயக்கிவிட்டதா இல்லையா? மயக்கம் என்பது என்னன்னு சொன்னா, ஒரு நிலை இருக்கும், அந்த நிலையை மறந்து இன்னொரு நிலைக்கு செல்வது. அப்படி ஒரு நிலையில இருந்தோம் என்பதையே மறந்து விட்டு இன்னொரு நிலைக்கு செல்வது. உலகம் நம்மை அப்படித்தானே ஆக்கிவிட்டது. நாம் படைக்கப்பட்ட நோக்கம் மறுமைக்காக. மறுமையில் சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை என்று உண்மையை அறிந்து கொண்ட நாம அதனுடைய பயணத்தில் இல்லாமல் ஒரு மயக்கத்தில் இருக்கின்றோம். அது என்ன மயக்கம் சொன்னா, உலகத்தினுடைய மயக்கம், உலக ஆசையினுடைய மயக்கம். இந்த மயக்கத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நாம, அல்லாஹ் தஆலா கூறுவதை கேளுங்கள், இந்த உலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்ட காரணத்தினால் தங்கள் மார்க்கத்தை அவர்கள் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொண்டிருந்தனர். சுப்ஹானல்லாஹ், பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க. அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். நாம நம்முடைய மார்க்கத்தை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய வழிகாட்டியாக, என்னுடைய மார்க்கத்தை இதுதான் என்னுடைய பாதை என்று தேர்ந்தெடுத்து அதன் மூலம் நம்ம நடக்கின்றோமா? அல்லது நமக்கு ஏற்றார் போல் எந்த நேரத்தில் எனக்கு மார்க்கம் தேவையோ அந்த நேரத்தில் நான் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு, எந்த நேரத்தில் அதை என்னால் பயன்படுத்த முடியாதோ அல்லது எனக்கு அது தோதுபடாது என்று நான் நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் மார்க்கத்தை விட்டு விலகினோம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, இதுதான் விளையாட்டாக எடுத்துக்கிறது. மார்க்கம் என்பதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நிலைதான் ஏற்படும். உலக ஆசையில மூழ்கி போய் மார்க்கத்தை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டிருந்தனர். அவர்கள் நம்முடைய வசனங்களை நிராகரித்து அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த மாதிரி மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு மக்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும் தெரியுமா? அவர்கள் நம்முடைய வசனங்களை எல்லாம் நிராகரித்து விட்டார்கள். எத்தனை குர்ஆன் வசனங்களை கேட்டாலும் உள்ளத்தில் என்ற மாற்றமும் ஏற்படாது. அவர்கள் நம்முடைய வசனங்களை நிராகரித்து அந்நாளில் நம்மை சந்திப்பதையும் மறந்தவாறே. வசனங்களை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நம்முடைய வசனங்களை அவங்க பொய்யாக்கிட்டாங்க. அந்நாளில் நம்மை சந்திப்பதையும் அவர்கள் மறந்தவாறே நாமும் இன்றைய தினம் அவர்களை மறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்பிற்கினியவர்களே, வார்த்தையை கொஞ்சம் அதனுடைய கணத்தை புரிந்து பாருங்கள். எப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த மார்க்கத்தை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார்களோ, நம்முடைய வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது அதை நிராகரித்து அந்த நாளில் அல்லாஹ்வை சந்திப்பதை யார் மறந்தார்களோ,
அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எனக்கும் அல்லாஹ்விற்கும் எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கும் பொழுது அவன் நான் செய்த எல்லா காரியங்களையும் பட்டியலிட்டு காட்டுவான் என்ற அந்த பயம் சிந்தனையை மறந்தவர்களாக யார் இந்த உலகத்தில் வாழ்ந்து மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எப்படி அவன் மறந்தானோ அப்படி நானும் அவர்களை மறப்பேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த நாளில் நம்மை மறந்து விட்டான் என்று சொன்னால் நம்மை பாதுகாப்பதற்கு நம்மை காப்பதற்கு யார் இருக்கிறார்? மாலிகி யௌமித்தீன், அவன்தான் அரசன், அவன் மட்டும் தான் அரசன். அங்கு சிபாரிசு செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்காக வக்கீலாக வந்து வாடாதவருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தனியாக இறைவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாள்ல நம்ம இப்ப மறந்து வாழ்ந்தோம்னு சொன்னா இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறந்ததுனால தானே நாளைக்கு அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் நம்மை அழைத்து விசாரிப்பான். என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் அங்கு பட்டியலிடப்படும். என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அன்னைக்கு எனக்கு எதிராக பேசும் என்ற அந்த விசாரணையுடைய அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை மறந்த காரணத்தினால தானே இன்னைக்கு என்னுடைய கண்கள் ஹராமானதை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கால்கள் அதை நோக்கி செல்லுகிறது. என்னுடைய வருமானம் ஹலாலா ஹராமா என்று பார்க்காமல் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் சக மனிதனுக்கு தர வேண்டிய ஹக்குகளை சரியாக தர வேண்டிய என்று சொன்னால் அவன் எதை மறந்து விட்டான் என்று சொன்னால் நாளை அல்லாஹ்வை சந்திப்பதை அவன் மறந்து விட்டான். அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வல்லதீன கஸபூ பிஆயாத்தினா வலிகாயில் ஆகிரதி ஹபிதத் அஅமாலுஹும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எவர்கள் நம் வசனங்களையும் மறுமையில் நம்மை சந்திப்பதையும் பொய்யாக்குகிறார்களோ அவர்களுடைய நல்ல காரியங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை மறந்து தொழுகைக்கு வருகிறோம். தொழுகைக்கு வந்து தொழுகை எல்லாம் செய்யறோம், நோன்பு நோக்கிறோம். ஆனால் நம்ம இடத்துல என்ன இல்ல தெரியுமா? அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற அந்த பயம் இல்லாமல் பாவங்களை ஒரு புறம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பாவங்களை ஒரு புறம் செய்து கொண்டே இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாமெல்லாம் மாற்று மதத்தவர்களை போன்றவர்கள் அல்ல. ஒரு மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் ஏதோ ஒரு மாலையை போடுறோம், அந்த நேரத்தில் நான் தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதம் முடிந்து விட்டு அந்த இரவே தவறை செய்யக்கூடிய மக்களை நாம பார்க்கிறோம். அது போன்ற ரமதானுடைய மாதம் மட்டும்தான் அமல் செய்யக்கூடிய ஒரு மாதம், ரமதானுடைய மாதம் மட்டும்தான் பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது அல்ல. முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டு ஒரு மனிதன் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கையை அதனுடைய முறைப்படி அதனுடைய நெறிப்படி வாழாமல் நம்முடைய இஷ்டத்திற்கு வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி இந்த மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சந்திப்பை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க மறந்துட்டீங்கன்னா மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களை மறந்து விடுவான் என்று அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் சொல்லுகிறான், எவர்கள் நம்முடைய வசனங்களையும் நம்மை சந்திப்பதையும் பொய்யாக்குகிறார்களோ அவருடைய நல்ல அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும். அன்பிற்கினியவர்களே, மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பது என்பது நிச்சயமான ஒன்று. எவர்கள் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நம்புகிறார்களோ அவர்கள் அதற்குரிய காரியங்களை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய தவணை என்பது நிச்சயமாக வந்தே தீரும். அந்த அல்லாஹ்வை சந்திப்பது என்பது நிச்சயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரமதான் ஆரம்பித்தது, 15 நாட்கள் கடந்து விட்டோம். இன்னும் கடைசி 10 இரவுகளை நாம் எதிர்நோக்கி இருப்போம். அதுவும் இப்படி திரும்பி பார்க்கிறதுக்குள்ள அதுவும் முடிந்துவிடும். இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையும் முடிந்துவிடும். இப்பதானே பிறந்தோங்கிற மாதிரி தான் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் இருப்போம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதியை கடந்திருக்கலாம், ஒரு 50% கடந்திருக்கலாம், 60% கடந்திருக்கலாம், சிலர் 90 கடந்திருப்பார்கள், சிலர் 99 கூட கடந்திருப்பார்கள். நாளைக்கு என்னுடைய தினமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தினமாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா மரணத்தை வைத்திருக்கின்றான். அந்த மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே, இறைவனை சந்திப்பதை, இறைவனை பார்ப்பதை, இறைவனிடத்தில் பேச வேண்டியது இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் பேசக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றான். அவனை முன்னோக்கி பாருங்க, அல்லாஹ் தஆலா
சூரா அல் பக்ராவிலே கூறுகின்றான், வஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹும் லகபீரத்துல் இல்லா அலல் காஷியின் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தஆலா கூறுவதை கேளுங்கள், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலை வந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். ஆனால் இது சிரமமான ஒரு விஷயம் தான், இது சிரமமான ஒரு விஷயம்தான். ஆனால் உள்ள லட்சம் உடையவர்களுக்கு தவிர என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு சொல்லுகிறான், அவர்களோ தங்கள் இறைவனை நிச்சயமாக சந்திப்போம் என்றும் அவனிடம் நிச்சயமாக நாம் செல்வோம் என்றும் உறுதியாக நம்பியிருந்தார்கள். தொழுகை நம்மிடத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னா துப்பாதீங்க. ஏன்? நம்முடைய உடல் என்பது காபாவை முன்னோக்கி இருக்கின்றது, ஆனால் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்கிறது. உங்களுடைய இறைவன் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு நீங்க தொழுகைக்கு நின்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய முகத்தை அங்கிட்டு இங்கிட்டு திருப்பாதீங்க, அல்லாஹ் உங்களை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி விடுவான். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் சொன்னா, தொழுகையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை முன்னோக்கியவர்களாக நாம் நம்முடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு நம்முடைய தொழுகையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோட நாம தொழுதோன்னு சொன்னா நம்ம இடத்தில் சோம்பல் ஏற்படாது. இந்த சிந்தனையோட நாம தொழுதோன்னு சொன்ன ஒரு ரக்காயத்தை கூட இமாம் ஜமாத்தோடு நமக்கு மிஸ் ஆகாது. முதல் ரக்காயத்துல எஞ்சி நின்று தொழ வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நம்ம இடத்தில் வரும். எப்பொழுது நாம் தொழுகையில் அல்லாஹ்வை முன்னோக்குகிறோம் என்ற அந்த சிந்தனை நம்ம இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஒரு உணர்வோடு நாம் தொழுகையை தொழுபவர்களாக இருப்போம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வை சந்திப்பது என்பது உண்மையான விஷயம். அல்லாஹ்வை சந்திப்பது என்பது நிச்சயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் பாருங்கள், சூரா நாஸியாத்ல, ஃபைதா ஜாஅத்தித் தாமத்துல் குப்ரா யௌம யததக்கருல் இன்சானு மா ஸஆ வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லிமன் யரா ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. அல்லாஹ் தஆலா கூறுவதை கேளுங்கள், மறுமையின் பெரும் அமளி வந்தால் மனிதன் செய்தது எல்லாம் அந்நாளில் அவனுடைய ஞாபகத்துக்கு வந்துடும். இப்ப வேணா நாம செய்த அந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு மறந்திருக்கலாம், ஆனால் அந்த நாள், அந்த மறுமை நாள் வந்து விட்டது என்று சொன்னால் மனிதனுக்கு அவன் செய்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துவிடும். மனிதர்கள் கண்முன் நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே. இதெல்லாம் என்றைக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. மரணிச்சிட்டோன்னு சொன்னா அந்த நொடி பொழுதிலிருந்து நம்முடைய நிரந்தர வாழ்க்கை என்பது தொடங்குகிறது. அந்த நிரந்தர வாழ்க்கைக்கான தயாரிப்புகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனிதர்கள் கண் முன்னால் நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். ஃபஅம்மா மன் தகா, எவன் வரம்பு மீறுகிறானோ, மறுமையை புறக்கணித்து இவ்வுலக வாழ்க்கையை யார் தேர்ந்து கொண்டானோ அவன் செல்லும் இடம் நிச்சயமாக நரகம்தான். எவன் தன் இறைவனின் முன்னால் நிற்பதை பற்றி எவன் தன் இறைவனின் முன்னால் விசாரிக்கப்படுவதை, விசாரணைக்காக நிற்பதை பற்றி பயந்து தன்னுடைய சரீர இச்சையை விட்டு தன்னை தடுத்துக் கொண்டானோ அவன் செல்லும் இடம் நிச்சயமாக சொர்க்கம் தான். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பதை பயந்து தன்னுடைய மன இச்சையை யார் கட்டுப்படுத்திக் கொண்டார்களோ, அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பதை
யார் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று நிற்பதை பயந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய இச்சைகள் எல்லாம் அடக்கி கொண்டு தன்னுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆக்கி கொள்ளாமல் யார் அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்விற்கு முன்னால் பயந்து நிற்பதை பயந்தார்களோ அவர்கள் செல்லும் இடம் சொர்க்கம்தான். அன்பிற்கினியவர்கள், இந்த வார்த்தை எல்லாம் நம்முடைய உள்ளத்தை மாற்றிவிட வேண்டும். இதை நினைக்க வேண்டும். இறைவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நினைக்க வேண்டும். சஹாபாக்கள் பயந்தார்கள். மாயிஸ் இப்னு மாலிக், இதெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் நமக்கு பல முறை கேட்டிருக்கிறோம். உள்ளத்தில் மாற்றங்கள் வந்திருக்கிறதா? மாயிஸ் இப்னு மாலிக் ஒரு சஹாபி, சிறந்த சஹாபி, ஒரு முன்னுதாரணமான ஒரு சஹாபி, விபச்சார குற்றத்தை செய்து விட்டார். யாரும் பார்க்கல, எந்த சிசிடிவி கேமராவும் அவர்களை கண்காணிக்கவில்லை. நேராக வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த விபச்சார குற்றத்தை செய்து விட்டேன், தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். மாயிஸுக்கு தெரியும் நம்மை யாரும் பார்க்கவில்லை, இந்த குற்றத்தை நாம் நேரடியாக ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை கல்லால் எறிந்து அந்த கொல்ல வேண்டும் என்ற தண்டனையை தருவார்கள். அந்த தண்டனையை கூட பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நாளை என்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது, அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிற்கும் பொழுது கெட்ட உள்ளத்தை கொண்டவனாக, கெட்ட பாவங்களை செய்த அந்த நிலையில் என்னுடைய இறைவனை சந்திப்பதை நான் வெறுக்கிறேன் என்று கூறி கல்லால் எறிந்த அந்த தண்டனையை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால் இதுதான் சுத்தமான உள்ளம், இதுதான் பரிசுத்தமான உள்ளம். அல்லாஹ் நம்மை பலகீனமாகத்தான் படைத்திருக்கின்றார். குலிக்கல் இன்சானு தயீஃபா, பலகீனமானவர்கள் தான். ஆனால் பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் விழித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்து விட வேண்டும். ரமதானுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம் அன்பிற்கின்றவர்கள். இந்த மாதம் அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம் செய்த பாவங்களை விட்டுவிட வேண்டும். முதலில் அதை செய்வதற்காக வருந்த வேண்டும். ஆனால் இதெல்லாம் நம்முடைய கணக்கில் இன்றைக்கு எந்த அளவுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது? நான் செய்து கொண்டிருந்த பாவம் அப்படியே என்னுடைய உள்ளத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரமதான் என்பதற்காக அதனை நிறுத்தி வைத்து விட்டு என்னுடைய பாவங்களை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் அன்பிற்கின்றவர்களே, இந்த ரமதான் நமக்கானதல்ல. அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பதை பயப்பட வேண்டும். அடுத்த ஒரு பெண்மணி வந்தாங்களே, காமிதியா கோட்டரை சேர்ந்த பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் வேற ஏதோ பேச வராங்க. மாயிஸை திருப்பி அனுப்ப நினைச்சது மாதிரி எனக்கும் திருப்பி அனுப்ப நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய வயிற்றில் குழந்தை, நான் பிரசவமாக இருக்கிறேன், அதுதான் சான்றாக இருக்கு. பிரசவமாக இருக்கிறீங்கன்னு சொன்னா குழந்தையை பெற்றெடுத்து வாருங்க. யாரும் கண்காணிக்கவில்லை. இந்த விஷயங்களை பாருங்களேன். இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்ன? யாரும் நம்மளை பார்த்திருக்க மாட்டாங்க. முன்னாடி நமக்கான உணவு வைத்திருக்கப்படும், பானங்கள் வைத்திருக்கப்படும். எவ்வளவு தாகம் இருக்கட்டுமே, வெயில்ல போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வந்திருப்போம், எவ்வளவு தாகம் இருக்கட்டும், யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் நோன்பு நம்மை தடுத்தது. அல்லாஹ்வுடைய பயம். இந்த தண்ணீரை குடிச்சேன்னு சொன்னா என்னுடைய நோன்பு வீணாக போயிருமே, யாருமே பார்க்காட்டியும் அல்லாஹ் கணக்கிட்டு இருக்கானே, அந்த பயம் இருந்ததுல அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அந்த பயம், அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டு வேண்டும். காமிதியா கூட்டத்தை சேர்ந்த அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு அப்படியே நிஃபாஸோடைய நிலையிலேயே வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தையை பெற்றெடுத்து வரணும், நீங்க வந்துட்டேன், என் மேல தண்டனை நிறைவேற்று, அந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கெடுத்து விட்டு வாருங்க. அந்த பெண்மணியும் செல்லுகிறார்கள். மறுபடியும் வருகிறார்கள். கையில ரொட்டி துண்டை கொடுத்து விட்டு, என்னுடைய பையன் பிள்ளை இப்ப ரொட்டி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, என் மீது தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார்கள். அவள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாயிஸை ஓட ஓட விட்டு கல்லால் எறிந்ததை போன்று இவங்களை அப்படி செய்யாதீங்க. ஒரு இடத்துல இவங்களை குழி தோண்டி நிக்க வச்சு அவங்க மீது கல்லால் எறிந்து அவர்களை தண்டனையை நிறைவேற்றுங்கள். என்ன அன்பிற்கினியவர்களே, சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் செய்த பாவம் பிறருக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைத்து பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வரைக்கும் மாயிஸ் என்ற இந்த பெயரை கேட்டாலே இந்த சம்பவம் தான் நமக்கு ஞாபகம் வரும். வேற எதுவும் சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்குது பாருங்க. ஆனால் அவர்கள் எதை பயந்தார்கள் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் நம்மை கண்ணியமிக்கவர்களாக பார்க்கிறாங்க என்ற அந்த பயம் அவர்களை மிகைக்கவில்லை.
நாளை மறுமையில் என்னுடைய இறைவன் என்னை எப்படி பார்ப்பான்? என்னை கேவலமானவனாக பார்ப்பானா, கண்ணியமானவனாக பார்ப்பானா? ஏன் என்று சொன்னால், உலகத்தின் மக்களுடைய பார்வையில் நான் எல்லாத்தையும் மறைச்சிடலாம், என்னுடைய போனை நான் மறைச்சிடலாம், என்னுடைய எல்லா விஷயமா என்னுடைய தனிமையை கூட நான் மறைத்து விடலாம். ஆனால் என்னுடைய இறைவனிடத்தில் அது மறைக்கப்பட்டதா? என்னுடைய இறைவனிடத்தில் அது மறைக்கப்பட்டதா? அந்த விசாரணை என்பது உண்மையானது, அது சத்தியமானது. என்னை நிப்பாட்டி நான் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹு தஆலா கேட்பான் என்ற அந்த பயம், அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்க வேண்டும். அது ஆக்கிரமிக்கலன்னு சொன்னா நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் முன்னாடி நம்ம வந்த வசனத்துல வாசிச்சோம்ல, இந்த தீனை விளையாட்டாக அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்க? விளையாட்டாக, பொடுபோக்காக இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை மறந்தவர்களை அல்லாஹ்வும் மறந்து விடுவார். அன்பிற்கினியவர்களே, இது போன்ற இந்த விஷயங்கள் நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ரமதானுடைய மாதத்துல பாதியை கடந்துட்டோம், போனது போயிருச்சு. இன்னும் மீதி நாட்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அதை முழுமையாக அடைந்து அதனுடைய பயனை முழுமையாக பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழும். அதற்கு முன்னாடி தயாராக இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அதைத்தான் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் 2 இடங்களில் அல்லாஹ்வை சந்திக்கிறான். ஒன்று, அவன் தொழுகையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை சந்தித்து பேசுகிறான். மற்றொன்று, அவன் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக பாருங்கள், மனிதன் இன்னொரு இடத்துல அல்லாஹ்வை சந்திக்கிறான். அது தன்னுடைய உணர்வால் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகா, மன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகா. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறார்களோ அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதையும் அல்லாஹ் தஆலா வெறுக்கிறார். இதையும் கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். யார் நம்மை சந்திக்க விரும்புகிறார்? இந்த உலகத்தை படைத்து வானம் பூமி எல்லாத்தையும் படைத்து இருக்கக்கூடிய அந்த இறைவன் என்னையும் உங்களையும் சந்திக்க விரும்புகிறான். எப்பொழுது என்று சொன்னால், நானும் நீங்களும் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினோம் என்று சொன்னால் அந்த இறைவன் நம்மை சந்திக்க விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க எல்லாரும் மௌத்தை வெறுக்கக்கூடியவர்களாக தானே இருக்கிறோம், இது என்ன இப்படி வந்திருக்கிறது? மௌத்து வந்தா தானே அல்லாஹ்வை சந்திக்க முடியும். நம்ம எல்லாம் மௌத்தை நேசிக்கவா செய்றோம்? எல்லாம் யதார்த்தமான உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த பண்பு தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது அப்படி அல்ல. மரண நேரம் வரும் பொழுது, மரணம் ஒரு மனிதனை நெருங்கிய பொழுது, அந்த நேரத்தில் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி அடைந்த ஆத்மாவே, இந்த உடலை விட்டு நீ வெளியே வா என்று அந்த அழைக்கப்படக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல, ஒரு மனிதன் படுத்திருப்பான். உயிர் போகக்கூடிய நிலை. சுத்தி பெற்றோர்கள், மனைவி, மக்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மனிதன் விட்டு பிரிய போறான்ல, தன்னுடைய கணவரோ தந்தையோ எல்லாம் அதை பார்த்து மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த திருப்தி அடைந்த ஆத்மா இருக்குல்ல, அது சந்தோஷமாக இருக்கும். எதற்காக சந்தோஷமாக இருக்கும்? நான் என்னுடைய இறைவனை சந்திக்க போறேன், இந்த சந்தோஷத்தில் இருப்பார். ஏன்? நற்செய்தியை, நற்செய்தியை கேட்கிறாரா இல்லையா? திருப்தி அடைந்த ஆத்மாவே, அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கமும் அவருடைய திருப்தியின் பக்கமும் வெளியே வா என்ற அந்த நற்செய்தியை கேட்கிறாரா இல்லையா? அந்த ஆத்மா இறைவனை சந்திப்பதை துடிதுடிக்குமா? அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ் தரக்கூடிய அந்த பரிசுகளை பெற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அந்த உள்ளம் இருக்குல்ல, அது அல்லாஹ்வை சந்திப்பதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்குமாம். அந்த அல்லாஹ் இருக்கிறானே, அந்த அடியான் எனக்காக இந்த உலகத்தில் வாழும் பொழுது, இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், வாழ்வு, மரணம், தொழுகை, தன்னுடைய பலி பிராணி அத்தனையும் அல்லாஹ்விற்காக கொடுத்து வாழ்ந்தானே, அந்த மனிதனை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் விருப்பப்பட்டிருப்பான், ஆசை கொள்வானாம். சுப்ஹானல்லாஹ். அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய சந்திப்பை எப்பொழுதும் நம்முடைய நினைவில் வைத்துக் கொண்டு அதை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாமும் விரும்புவோம். அந்த மரண நேரத்தில் அல்லாஹ்வும் நம்மை சந்திப்பதை விரும்புவான்.
அதே போல அதனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யா ரூஹ ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே என்று அழைக்கப்படும் பொழுது அந்த அடியான் பயப்படுவான். எப்படி என்னுடைய இறைவனை நான் சந்திக்க போகின்றேன்? பாவத்தினுடைய மூட்டைகளை எனக்கு பின்னால் நான் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மூட்டைகளோடு என்னுடைய இறைவனை எப்படி சந்திப்பேன் என்று அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கக்கூடிய மக்களை அல்லாஹ்வும் சந்திக்க வெறுப்பான். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய சந்திப்பை மனதிலே சுமந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய சந்திப்பு என்பது சத்தியம், அல்லாஹ் நம் அனைவரையும் விசாரிப்பான் என்பது உண்மை. அதை மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். இந்த ரமதானை அதற்கு ஒரு பயிற்சி களமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, நம்முடைய திசையை மாற்றி அல்லாஹ்வை நோக்கி நம்முடைய பாதையை ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்க இருக்கின்றோம். அவன் நம்மை விசாரணை செய்ய இருக்கின்றான். அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவுரையை முதலில் எனக்கும் உங்களிடத்திலும் பகிர்ந்தவனாக. அடுத்த ஒரு விஷயம், அல்லாஹு தஆலா கூறுகின்றான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நன்மை செய்தவர்களுக்கு கூலி நன்மைதான், அவர்கள் செய்ததை அதிகமாகவும் அவர்களுக்கு கிடைக்கும். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தரும் பொழுது, இந்த நன்மை செய்தவர்களுக்கு நன்மை இருக்குல்ல, இது என்னன்னு தெரியுமா? நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கம்தான் கூலியாக தரப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக அவர்களுக்கு தரப்படும் என்ற இந்த வசனத்திற்கு விளக்கமாக கூறும் பொழுது, அன்பிற்கினியவர்களே, அது என்னன்னு தெரியும்ல, சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். முத்தாலான மாளிகைகள் அவருக்கு இருக்கும். அவர்கள் அவங்களுக்கு என்ன பெட் இருக்கும், அதுல சாய்ந்தவர்களாக சொர்க்கத்தின் இன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். கஸ்தூரியால் மணக்கப்பட்ட அந்த சொர்க்கம் மனம் கவழ்ந்து கொண்டிருக்கும். அவர்களுக்காக ஹூர்லின் பெண்களை அல்லாஹ் தஆலா தந்திருப்பான். இன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசி அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாசியை அழைப்பானாம். பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்துல வாழ்ந்த யாரும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. நாளை மறுமையில சொர்க்கத்துல போய் நிற்கும் பொழுது, சொர்க்கத்துல அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அழைப்பானாம். வார்த்தையெல்லாம் அன்பிற்கினியவர்களே இப்ப புரியாது. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்ட மாத்திரம் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கும் போது இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷமே அலாதியானது. சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் தன் மக்களை அழைக்கும் பொழுது மக்கள் எல்லாம் பார்ப்பார்களாம், அல்லாஹ் அவனுக்கும் சொர்க்கவாதிகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திரையை அகற்றுவான். மக்கள் எல்லாம், அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த நாள், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த நாள். அன்பிற்கினியவர்களே, இதுதான் சொர்க்கத்தின் உச்சபட்ச இன்பமாக இருக்கு. நம்ம இப்ப எல்லாம் பார்த்தோம்ல, சொர்க்கத்துல அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் இன்பமே கிடையாது. அல்லாஹ்வை நம்முடைய கண்களால் பார்ப்பதில் இருக்கக்கூடிய இன்பம் இருக்குதுல்ல. இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லா கட்டுப்பாடுகள் இருந்த பொழுது, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலகத்தில் ஒரு சிறைச்சாலையை போன்று நம்மை ஆக்கிக் கொண்டு, எனக்கு என்று ஒரு கட்டுப்பாடை அமைத்துக் கொண்டு, அந்த கட்டுப்பாடு என்பது என்னுடைய மார்க்கம் என்று ஆக்கிக் கொண்டு, அதற்குள்ளே நின்று கொண்டு என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருந்தேனே. என்னுடைய பார்வையை அல்லாஹ் எதை பார்க்க சொன்னானோ அதை பார்த்தேனே. என்னுடைய நாவை அல்லாஹ் எதை பேச சொன்னானோ அதை பேசினேனே. என்னுடைய நடவடிக்கையை அல்லாஹ் எதை பேச சொன்னானோ, எதை என்னுடைய நடவடிக்கையாக ஆக்க சொன்னானோ அப்படி என்னுடைய வழக்க வழக்கங்களை நான் ஆக்கி கொண்டிருந்தேனே. என்னுடைய மனைவியிடத்தில், என்னுடைய பெற்றோரிடத்தில், என்னுடைய சகோதர சகோதரியிடத்தில் எப்படி பழக சொன்னானோ அப்படி நான் பழகினேனே. இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் சொன்னா, மறுமையில் காட்சி அளிப்பான்.
அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கக்கூடிய இன்பங்களில் எல்லாம் மிகப்பெரிய இன்பமாக அந்த இன்பம் இருக்கிறது. அன்பிற்கினியவர்கள், இதை பார்க்கணும்னு சொன்னா எப்படி தெரியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வர்ணிக்கிறாங்க. சொர்க்கவாசிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, பார்க்கறதுல ஒண்ணுக்கு ஒண்ணு இடைஞ்சலாகவே இருக்காதான். 2 நாளைக்கு முன்னாடி கூட பௌர்ணமியை பார்த்திருப்போம், எப்படி பிரகாசமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது இப்படி பிரகாசமாக பார்ப்பீங்க, பிரகாசமாக பார்ப்பீங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுவதை கேளுங்க. நாமெல்லாம் வளமையாக ஓதக்கூடிய வசனங்கள். உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அந்த நாளில் சிலருடைய முகங்கள் எல்லாம் மிக்க ஒளியுடன் மகிழ்ச்சியுடையவையாக இருக்கும். உலகத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சிகளுக்கே நமக்கு இருக்குதுல்ல, அந்த நாள் அல்லாஹ் தஆலா சொல்றான், சிலருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்குமாம், மகிழ்ச்சியுடையவதாக இருக்குமாம். எப்படி தெரியல, எப்படி தெரிஞ்சல அந்த ஒளியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அவர்களுக்கு. இலா ரப்பிஹா நாதிரா, தங்களுடைய இறைவனை நோக்கிய வண்ணமாக அந்த முகங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா அந்த முகங்களில் என்னுடைய முகமையும் உங்களுடைய முகங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான இன்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அழைப்பான், சொர்க்கவாசிகளே ஹல் ரதீதும், நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? இந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா, எங்களுக்கு சொர்க்கத்தை நீ தரவில்லையா, நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாக்கவில்லையா, நாங்கள் திருப்தி அடைந்தோம் யா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கூடுவானா, இன்றைய தினத்திலிருந்து, இன்றைய தினம் உங்கள் மீது நான் முழு திருப்தி அடைந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய குரலால, அல்லாஹ்வுடைய குரல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தையாக இது இருந்ததுன்னு சொன்னார். இன்றைய தினம் நான் உங்கள் மீது முழு திருப்தி அடைந்து விட்டேன், இதற்கு மேல உங்க மேல நான் கோபப்படவே மாட்டேன். அன்பிற்கினியவர்களை, இலக்கை இதுவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய இறைவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்பதுதான் என்னுடைய இலக்கு. என்னுடைய கண்கள் என்னுடைய இறைவனை பார்ப்பதுதான் என்னுடைய இலக்கு. அவனை சந்திப்பதை என்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரமும் சுமந்தவனாக, அவனை பயந்தவனாக, அவனுடைய தண்டனையை பயந்தவனாக, அவனுடைய சொர்க்கத்தை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்க வேண்டும் என்று இந்த ரமதானுடைய மாதத்தில், இந்த நாளில் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த ரமதானை பயிற்சி களமாக ஆக்கி கொண்டு மற்ற நம்முடைய வாழ்க்கையில் மரணிக்கும் வரை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று சொல்லக்கூடிய அந்த நற்செய்தியை கேட்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்தோம் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம், அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து நான் உங்களை திருப்தி அடைந்து கொண்டேன் என்ற அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று கூறி அல்லாஹ் தஆலா நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. இந்த காலங்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்று நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய ஏட்டிலிருந்தே அந்த பாவங்களை அழித்து அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளாக நம் அனைவரும் ஆக்கியல் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.